நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1301வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நவரத்னங்கள் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். நவமணிகள் நவரத்னங்கள் சொல்லப்படுறது. இது நவரத்ன மோதிரம். நான் 2 தடவை மோதிரம் பண்ணியிருக்கிறேன். 3 மோதிரம் போட்டிருந்தேன் நான். ஒன்று வந்து பேக் சைடு ஓப்பனிங்கோட கொடுத்துருந்தா. தட் இஸ் நோ சச் சயின்டிஃபிக்காக அதுக்கு ரொம்ப இது கிடையாது. பின்பக்கம் ஓப்பனிங் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். அழுக்கெல்லாம் நிறைய சேர்த்துவோம் அதில். இதில் வந்து எப்படி நவகிரகங்கள் எப்படி இருக்கு வீட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் அந்த கற்களை வச்சுருக்கா. சில பேர் ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிப்பேன். ரவுண்ட் நடுவில் சூரியன் மாணிக்க மாதிரி வச்சுட்டு பண்ணுறது. சில பேர் இது நார்மலாக பண்ணுறது இந்த ஸ்கொயர் தான். அதில் வந்து முக்கு வேறு பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து இப்போ இந்த கிட்டத்தட்ட 1.5 பவுன் மோதிரம் அது அந்த காலத்தில் பண்ணியிருந்து அதை அழிச்சத்தில் 2வது பண்ணேன். அது இருக்கும்போதே இன்னொன்று பண்ணேன். அதை வந்து பெரிய மாப்பிள்ளை கொடுத்துட்டேன். இப்போ சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகும்போது இதை அழித்து நான் புதுசாக பண்ணியிருந்ததுக்கு சின்ன மாப்பிள்ளை கொடுத்துட்டேன். சின்ன பழைய போட்டுக்க வேண்டாம். ஸோ அதனால் புதுசாகவே 2 பேருக்கு ஒரே மாதிரியே 2 நவரத்ன மோதிரமே போட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நவரத்னத்தில் வந்து ஜம்மாலஜி ராம நடராஜ தீட்சிதர் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஜம்மாலஜி. அவன் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஒன் சச் ஃபீல்ட் இஸ் ஜம்மாலஜி. ஜம்மாலஜி வந்து ஆக்ட் பண்ணமான சத்தியமாக ஆக்ட் பண்ணும். ஆயுர்வேதத்துலலாம் வந்து ஜெம்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருக்கு. உதாரணமாக நம்ம ஃப்ரெண்டு வேறு இருக்க டி கணேசன் அஸ்ட்ராலஜர். அவருடைய அஸ்ட்ராலஜி வேறு மாதிரி அனாலிசிஸ் பண்ணி சொல்லுவார். அவர் வந்து போர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு சமயம் காலில் சுண்டு வரல் எடுக்கிற மாதிரி ஆகிடுது. அப்போ பார்க்க வந்த எதிர் பெட்டுக்காரர் அப்போ சொன்னார், மாதிரி உங்கள் சைஸ் என்ன முதல்ல சைஸ் தெரியல, இந்த பிளாஸ்டிக் வளையங்களை கொண்டு வந்து போட்டு பார்த்தார். ஒரு மாதிரி வெள்ளியிலேயே மோதிரம் பண்ணி கொண்டு வந்தார். ஒரு 2 நாளில் நீலக்கல் வச்சு, ரொம்ப வசதியான கல் சொல்ல முடியாது, நீலக்கல் ஒரு வேர்க்கடல் அளவுக்கு இருந்தது. கீழே ஓப்பனிங். என்ன பண்ணாலும் சாத்து பறிக்கையெல்லாம் அடைச்சின்றோம் சாப்பிடும்போது. அது போட்ட உரம் மடமட காய ஆரம்பிச்சது. ஜெம்ஸுக்கு சக்தி உண்டா? சத்தியமாக உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம அதில் வந்து மணி மந்திரம் ஔஷதம். மணின்றது இதுதான் நவமணிகள். மந்திரம் சொல்லி பண்ணுறது. ஔஷதம் வந்து மூலிகையை வச்சு பண்ணுறது. ஸோ எந்த வியாதி குணமாகறதுக்கு நம்ம பெரியோர்கள்லாம் 3 விதமான இது எடுத்துக்கா. மணி மந்திரம் ஔஷதம். ஸோ இந்த மணியில் தான் நவமணிகள் நவரத்னங்கள் வந்துடும் சேர்ந்துருந்து. சில பேர் நவரத்னங்கள் சில நமக்கு சம்மந்தப்படாதது. உதாரணமாக என்னோடய ஒய்ஃப் ரிஷபராசி, மிருகசி நட்சத்திரம். எந்த கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, 2 பேர் ரிஷபம். ரிஷபத்தில் வந்து வைரம் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவளுக்கு வைரம் ஒத்து வராது. அவள் வைரத்தோடு வாங்கி போட்டு உடனடியாக விஷயத்துக்கு சிக்கு. அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ண பிறகு ஒரு அவர் ரிகவர் ஆனாவோ. அது மாதிரிப்பா வைரம் மட்டுமே பாப்பாவில் கூட ஆர்டர் பண்ணும்போது அவள் சொல்லியே கொடுத்தா, நீங்கள் 2-3 நாள் பெட்டு கட்டி வச்சுக்கோங்க, அப்போ ஓகே சொல்லுங்கள், அப்புறமா மோதிரம் பண்ணி தரேன்னு ஒய்ஃபிட்ட சொல்லி அனுப்பிச்சா. பாப்பாலாம் இல்லை. ஸோ வைரம் மட்டும் அதை மட்டும் எடுத்துப்பா. மிச்சம் ஸ்டோன்ஸுக்கு அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. பட் தீட்சிதர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். என்னுடைய 18வது கம்பெனி ஆர்சி பங்காண்டு ரொம்ப நாலேஜபிள் பர்சன். 65 வயசுக்கு அப்புறமா தான் டாட்டா மோட்டார்ஸ்லேருந்து டாப்பே வந்து ஜாயின் பண்ணார். அவருக்கு மக நட்சத்திரம் சிம்மராசி. அப்போ தீட்சிதர் சொல்லி மாணிக்கம் போட்டது. அவருக்கு சிகப்புகள் வச்சு, அவன் மனைவிக்கு வந்து பச்சைக்கல் போட்டது. ஸோ அந்த மாணிக்கம் போட்ட பிறகு லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் தேர். த சேம் டைம் பூர நட்சத்திரம் சிம்மம். என்னுடைய ஆஃபீஸில் உமான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போயும் இருக்கா. சரி, டிஜே உமானும் இருக்காகும். அவள் என் மேலே கொஞ்சம் மரியாதை நம்பிக்கையெல்லாம் உண்டு. இங்கே வீரஸ் தியேட்டர் பக்கத்தில் மூர்த்தி ஆச்சாரியன் 150 வருஷத்து கடை, முத்துசாமி ஆச்சார் கடைன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட சொல்லி அவள் பூரண சிம்மம்
மாதிரி சிகப்பு கல் போட்டுக்கொடி நல்லா இருக்கும்னு சொன்னோடனே அவள் போட்டுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஞாயிறு கோவிலில் வச்சு இதெல்லாம் ஆச்சரியனா பண்ணி போட்டுட்டா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்தது அவளுக்கு. இந்த சிகப்புகளில் பூர நட்சத்திரம் சிம்மராசி, சிம்மராசி இருக்கிறால சிகப்பு தான் போடணும்னு ஒரு இது இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஜமாலஜியை பற்றி தெரியாதவன் வேணால் சொல்லலாம், ஓரளவுக்கு தெரிஞ்சவன் சொல்லணும். நமக்கு விஷயம் மாற்றி போடக்கூடாது. நமக்கு சில இதெல்லாம் சில கல் அந்த அளவு சூட்டபிள் ஆகாதுன்னா அதை பாவம் இருக்கலாம். அப்போ எது போட்டுக்கலாம் கவலைப்படாமல் யூஸ் பண்ணலான்னு முத்தும் பவளமும் போடலான் இருக்குது. முத்தும் பவளம் we need not go through anything. இப்போ ஒவ்வொரு ஜம்மு இந்த நவகிரகத்தை குறிக்கிறது பார்க்க போகிறோம் பின்னாடி. அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மாலாம் முத்து மாலை, முத்தும் பவழமும் சேர்ந்து மாலை போட்டுருப்போம். ஒவ்வொரு பவழமும் ஒரு வேர்க்கடலை சைஸுக்கு இருக்கும். பிற்காலத்தில் அதுவே முத்தெல்லாம் பொறி சைஸ் ஆகிடுது. நல்லா பெருசாக அந்த முத்தெல்லாம் சப்பையே ஆகிடுது. பவழமும் சின்னதாகிடுது. ஏன்னா லேடிஸ் ஆல்வேஸ் இந்த கிச்சன், அவளை வேலைக்கு போகாதவா. ஸோ அந்த உடம்பு உஷ்ணத்தை குறைச்சிடும் ரெண்டுமே. முத்து பவழம் ரெண்டுமே கடல்லேருந்து கிடைக்கிறதுனால பவழ கொடின்னுவா. பவழ பாறைகள் தான், கோரல் ரீப் தான் சொல்லியிருக்கு. ஸோ முத்து மாலை பவழ மாலை பெண்மணிகள் போட்டுக்கணும். ஆம்பளையை விட பொம்பளைகள் போட்டுக்கணும். அது என்னென்னா, ஆம்பளையை விட பெண்கள் தான் கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்கா. ஸோ உடம்பு உஷ்ணமாயிடும் இந்த அடுப்பு பக்கத்துலேயே இருக்கும்போது. ஸோ இந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு திஸ் ஹெல்ப்ஸு. இது முத்தும் பவழமும் ஹெல்ப் பண்ணுறது சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த டென்ஷனில் இருக்கா இங்கே ஸ்ரீமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் சிஓ பேர்லாம் அப்பாவா சிஸ்டர் எல்லாருமே முத்து மாலை போட்டுப்பாங்க. பெரிய 8 சரம் அல்ல 10 சரம் போட்டுப்பா. ஏன்னா அவளை கூல் டவுன் பண்ணோம். அவள் பெரிய லெவலில் இருக்கிறவா, 1008 பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் அதெல்லாம் தணிக்கும். அவளை முத்து மாலை போட்டுப்பா. அதில் பெரிய முத்தாக இருக்கும். நகையெல்லாம் போட்டுக்க மாட்டாவா. முத்து மாலை போட்டுட்டே இருப்பான் எப்பயுமே. இந்த சிவசங்கரி நாவலிஸ்ட் கூட பார்க்கலாம், முத்து மாலை போட்டிருப்பா சில பேர். ஸோ இதெல்லாம் வாட் இட் ஷோஸ்னா, அவளுடைய அந்த டென்ஷனை குறைஞ்சிரும், உடம்புக்கு உஷ்ணம் குறையும். அதெல்லாம் முத்து பார்த்துக்கிறது. பட் இது என்ன ஆகுன்னா, நாளாக 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 சின்னதாகிடும் முத்து. இட் அப்சார்ப்ஸ் ஹீட் ஆஃப் த பாடி. அதனால் மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது மாதிரி முத்து பவழம் இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக பார்க்க போகிறோம். மாணிக்கம் சென்டர், சூரியனை குறிக்கிறது. மாணிக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய ச புதாய ச. குரு சுக்கர சனி ராகுகே கேதுவே நமக்கு சொல்லுது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச. 4 எழுத்த குரு சுக்கர சனி ராகுவே கேதுவே நமக்கு 9. ஸோ 9க்கு 9 மணிகளை ப்ரிஃபர் பண்ணுறா, இது பண்ண ரிலேட் பண்ணுறா. அது என்னென்ன பார்க்கலாம். இப்போ இந்த நவக்கிரகமும் இந்த நவமணிகளும் மோதிரங்கள் கூட போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். தலைகீழ மாற்றி போட்டுக்கூடாது. நவக்கிரகங்கள் எந்த இதில் இருக்கோ அந்த மாதிரி தான் போட்டுக்கணும். இதில் கூட சென்டராக பச்சை வச்சுக்கலாம். பச்சை இருக்கக்கூடாது, சிகப்பு தான், சூரியன் தான் வரலாம். அதாவது இதே எடுத்து பார்த்தா காஸ்ட்லியஸ்ட் டைமண்ட் எடுத்து பார்த்தா டைமண்ட் தான், வைரம் தான் விலை ஜாஸ்தி இருக்குது இல்லையா. அடுத்து நீலம், ப்ளூ சஃபையர் சொல்கிறா இல்லையா அது. அடுத்து வைடூரியம், கேஷ் சைன் பேர் அது. கோரல் பவழம், எமரால்டுறது பச்சை, கோமேதகம்ன்றது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது. பேர்ல் முத்து, ரூபி மாணிக்கம். அடுத்து புஷ்பராகம். புஷ்பராகத்தில் 2 வகை, வெள்ளை ஒன்று உண்டு, மஞ்சள் கனக புஷ்பராகம் பேர். அது முதல்ல நான் போட்டிருந்தேன்.
ஒரு மழை காலத்து கோவிலுக்கு போய் இருக்கும்போது ஸ்கூட்டரை விட்டு இறங்கினேன். இப்படின்னு கையை விட்டு எங்கே போய் விழுந்துட்டு கவனிக்கவே இல்லை நான். ஆஃப்டர் 1 or 2 hours கழிச்சு பார்த்தா கையில் பார்த்தா வரல. அப்புறம் மொதல் போடுறதே விட்டேன் நான். எல்லாம் மொதல் கேட்டி கொடுத்துட்டேன் வேணாண்டு. ஏன்னா லூஸ் ஆகிடுச்சு எல்லாமே. மனுஷன் லூஸாக மோதிரம் கூட லூஸ் ஆகிடுது. ஸோ அதனால் போடுறது இல்லை எதுவுமே நான் இப்போல்லாம். ஆனால் இதெல்லாம் போட்டோன்னா நல்லதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா சொல்கிறோமா, ஆர்டர் இஸ் டிஃபர் ஆகுது. இப்போ வந்து டைமண்ட் வைரம் வந்து யார் எதை குறிக்கிறது? சுக்கரனை குறிக்கிறது. எனக்கு லக்னத்தில் 10ஆம் இடத்து சுக்கரன் ஆட்சி இருந்து. ஸோ ரிஷபராசி, கிருத்திகா நட்சத்திரம், ஜாதக ரீதியாக சுக்கரன் வலிமையாக இருக்குது. சரி, அது போட்டாலும் ஒன்று போடாட்டம் ஒன்று தான் எனக்கு. இப்படி இருந்தாலும் வைரம் போட்டுட்டா நல்லது. அடுத்து வந்து நீலம் ஃபஸ்ட்டு கருப்பு கிடையாது, நீலம்தான். சனீஸ்வர பகவானுக்கு உரியது. கேட்ஸை கேத்துக்கு சொல்கிறா. அதை கோரல் வந்து பவழம், அது வந்து செவ்வாய்க்குரியது. எமரால்டு மரகதம், அது வந்து புதனுக்குரியது. கோமேதகம் அது ராகுக்கு நினைக்கிறது. முத்து வந்து சந்திரனுக்குரியது. ரூபி வந்து சூரியனுக்குரியது. ஸோ இப்போ சொல்கிறேன் பாருங்க, கேஷை வந்து கேத்துக்கு, அதாவது வைடூரியம். அடுத்து வந்து வைரம் சுக்கரனுக்கு, ரூபி வந்து சூரியனுக்கு, முத்து வந்து சந்திரனுக்கு, பவழம் வந்து செவ்வாய்க்கு, அடுத்து வந்து கோமேதகம் வந்து ராகுக்கு, புஷ்பராகம் வந்து குருவுக்கு புஷ்பராகம், நீலம் வந்து சனிக்கு, மரகதம் வந்து புதனுக்கு. ஸோ 9 ஆயிடுத்து. 3 3 3 6 9 கற்கள். ஸோ இந்த ஜம்மாவில் என்ன சொல்கிறதுன்னா, சில நேரத்தில் சில கிரகங்களுடைய வீரியம் குறைஞ்ச காமிச்சாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணணுன்னாலும் இவ போட்டுக்கலாம். நவரத்னங்கள் வந்து யார் வேணால் நவரத்னம் முதல்ல போட்டுக்கலாம். ஏன்னா சமூகம் காம. இப்போ கம்மிங் டு த சப்ஜெக்ட் ஆஃப் ஹவு டு வேர் இட்டு. நிறைய பேர் ஓப்பனிங் இப்போ பைத்தியாத்தனமாக என்னவோ வளரலாம். மேலேருந்து சன்னோட ரேஸ் பட்டு உள்ளவே அப்படி சொல்லவே இல்லை சாஸ்திரங்களில். ஆதி காலத்தில் யாரா பின்பக்கம் ஓப்பனிங் யாரும் போட்டிருக்க மாட்டா. பிரதிபலிக்கணும். பிரதிபலிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, பின்பக்கம் க்ளோஸ் ஆனால் பிரதிபலிக்கும். பின்னாடி என்ன செய்வா, ஒரு சில்வர் ஃபாயில் கோல்டன் ஃபாயிலை வச்சு தான் மூடுவா. பேக் சைடை மூடி அது க்ளோஸ் பண்ணுவார். ஸோ அப்போ தான் பளிச்சுன்னு தெரியும். ஸோ அந்த ஒரு ரேஸ் வந்து எதிராளி மேலே பண்ணோம், அது பார்க்கறது பிரதிபலிக்கணும். அப்போ தான் வந்து தட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸு. நம்ம மேலேயே பாஞ்சா என்ன பிரயோஜனம்? அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. நிறைய பேர் அது பளிச்சுன்னவே இருக்காது. ஏன்னா வந்து பின்ன சோத்து பொறிக்கலாம் அடைச்சிக்கலாம், அழுக்கு அடைச்சிக்கலாம். அது நோண்டினா கல் கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி சொல்லப்படவே இல்லை. வைரத்தோடலே பாருங்களேன், கையெல்லாம் கம்பெனியெல்லாம் க்ளோஸ் தான் போட்டுக்கணும். ஸோ வைர கட்டடமே வந்து இப்படி தான் இருக்கும். அந்த தோடுகள் வந்து இந்த மாதிரி இருக்காது. இந்த பால் இப்படி இருக்கும், மல்லி முக்காட ஓரமாக பண்ணியிருப்பா. ஸோ அப்போ அது இன்னும் வந்து அந்த பளபளப்பு ரொம்ப அழகாக இருக்கும். அது எம்எஸ் சுப்புலட்சுமி கச்சேரி பண்ணுற அப்படி திரும்பினா அந்த மூக்குத்தி ஒளிவெல்லாம் அப்படியே போகிற மாதிரி இருக்கும் டிவியில். காதிலும் சரி, எம்எஸ் சுப்புலட்சுமி போட்ட அந்த ப்ளூ ஜாக்கர் வைரம், பியூர் வைரம், அது கிழங்காட்ட தோடு. ஸோ அந்த தோட்டில் வரக்கூடிய ஒளியும் சரி, மூக்குத்திலே வர ஒளியும் சரி, இதெல்லாம் மஸ்டான்னு கேட்டால் இட்ஸ் அ மஸ்ட். ஏன்னா வந்து அந்த மூக்குத்தி வழியாக அந்த மூச்சு காற்று ஹஸ்பண்ட் மேலே படும்போது அவருக்கு ஆயுசு கூட ஜாஸ்தின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். நல்லா படிங்க. 6 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
மூக்குத்தியும் சொல்லும்போது திருமைச்சூரில் எடுத்தாம்பிக்கிறதுக்கு கொலுசு போட்டா காலில் ஓட்ட போகிறது பெரிய இதுவே கிடையாது, ஒரு கம்பசூத்திரம் கிடையாது. சிறுவாபுரியில் அகத்தீஸ்வர ஆனந்தவல்லி இருக்குது, 6 அடி உயரம், பச்சைக்கல் அம்பாள், 6 அடி உயரம் இருக்கும். உடஞ்ச மயிலை ஒட்ட வச்சு இங்கே சிறுவாபுரி முருகர் கோவிலில் மரகத மயில் துண்டு 2 துண்டாக உடஞ்சி கிடக்குது. அப்புறம் கருங்கல் மயில் தனியாக வச்சுருப்பா. பிள்ளையார் நல்லாயிருக்கும், அது ஒன்று தான் ஒரு பிள்ளையார் இருக்காங்க. இந்த முருகரும் ஒரிஜினல் முருகர் வேறு 3 துண்டாக உடைஞ்சிது. அந்த ஊரில் இருக்க சிவன் கோவில் இருக்கிற சிவன் கோவில், பெருமாள் கோவில் ரெண்டுமே ரொம்ப பிராச்சீனமானது. ஆதிசங்கர் காலத்துது திருவாபுரியில். அதில் ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்டத்தட்ட 6-7 அடி உயரம் இருக்கும். 16 வாங்கி கொடுத்தாலே பத்தாது சாமிக்கு. அவள் ஸ்ரீதேவி பூதியை விட கிழக்கு பார்த்துருக்கோம். வரதராஜர் 5 அடி உயரம் இருக்கும், மேற்கு பார்த்துருக்கோம். அது சுத இது பச்சைக்கல், இது சீனிவாசர். அந்த ஊரில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோவிலில் ஃபஸ்ட்டு அம்பாள் சன்னதி வந்துடும், அப்புறமா அகத்தீஸ்வரர். இந்த ஆனந்தவல்லி சன்னதியில் அம்பாளுக்கு மூக்கில் சொரம் இருக்கும். ஒரு சின்ன குச்சி விட்டு பார்த்தா இங்கே குத்தினா இங்கே வந்துடும். அந்த அளவுக்கு நுட்பமான வேலைப்பாடு. அதை அப்ரிஷியேட் பண்ண காரணம் யாருமே இந்த கொலுசை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் முக்குத்தி வாங்கி போடுங்க. சிறுவாபுரி என்னென்னவோ செலவழிக்கிறா. சிறுவாபுரி ஆனந்தவல்லிக்கு, இந்த அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லிக்கு யார் நசாபரணம் வாங்கி போட்டாலோ அவளுக்கு சுமங்கலித்துவம் கிடைக்குன்னு நம்மளே சொல்கிறா. அவள் பண்ணுங்க யாரோ வேண்டிட்டு. வெள்ளியில் கூட வாங்கி போடலாம். நல்ல இந்த இது இப்போ இன்னும் வீரக்கல்லாட்டம் ஒரு கல் விற்கிறானே ஜக்கான், அதை போட்டு வெள்ளியில் பண்ணி பவுனில் டிப் பண்ணி அதை போட்டு விடலாம். அங்கே 2 முக்குத்தி போட்டேச்சுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அம்பாள் புஷ்ணிக்கா சைஸ் இருக்கும் முகம். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பெரியவா சாதாரண கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்கா. இந்த ஜம்மாலஜின்ற சப்ஜெக்ட் இப்போ வந்து இல்லை, அந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்குது பூமியில். மணி மந்திரம் ஔஷதத்தில் மணி தான் ஃபஸ்ட்டு வருது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்புறமா தான் மந்திரம், அப்புறமா தான் ஔஷதம். ஸோ ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன, இதிலே சால்வ் பண்ணிடலாம் ப்ராப்ளத்தை. எனக்கு கூட கணேசன் பண்ணி கொடுத்தாரு. அது ரொம்ப அழுக்காக எடுத்துன அறந்தத்துன்னு. இது வந்து நவரத்தின மாலை. இது நவரத்தினமான இல்லை, ஒரு டூப்ளிகேட் தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சிலதெல்லாம் முத்தெல்லாம் ஒழுங்காக இருக்கும். முத்து பவழம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் புஷ்பராகம் அதெல்லாம் கிடைக்காது. இல்லை, முத்து பவழத்தை ஐ கேன் கேரண்டி. எதுக்கு சொல்ல வரேன்னா, பார்த்து நல்ல ஜெம்மாக வாங்கி போட்டுக்கோங்க. கடையில் இதில் வந்து ஐ வாண்ட் டு கிவ் எ டிப் டு த வியூவர்ஸ். திருவள்ளிக்காணியில் குளத்தை சுற்றி வரும்போது ஏஎம்ஆர் வீடெல்லாம் வருவாங்க. ஏஎம் ராஜகோபாலன் வீடெல்லாம் வடக்கு மாட வீதியில் கொஞ்சம் தூரம் போனால் இந்த கோலவழி அம்மன் ஏதோ கோவில் இருக்குங்க, ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அந்த அந்த சந்தில் உள்ளே போனால் பேர் கரீம் பாயின்னு இருக்காருங்க. கரீம் பாயிட்ட பார்த்தா 500-1000 ரூபா கொடுத்தா பெரிய கிளிஞ்சலே தருவார். ஒரு கிளிஞ்சல் ஓப்பன் பண்ணால் பெருசாக மொச்சக்கொட்டை சைஸுக்கு இருக்கும் முத்து, 2-3 முத்தே இருக்கும். ஒரிஜினல் முத்து மொத்தமே 1000 ரூபா தான் அந்த கிளிஞ்சல். அது 2-3 முத்து இருக்கும். அதை எடுத்து ஆச்சாரிக்கிட்ட அழகாக இது பண்ணி அப்போது அதில் போட்டுக்கலாம். இதே ஜிஆர்டிலாம் போகிறேன்னு ஒரு முத்தே 5000 ரூபாங்குவான். நீங்கள் வந்து 2-3 முத்து சேர்த்தே வந்து 1000 ரூபா கூட இருக்காது. இங்கே போனால் கரீம் பாய்னா யாராவது காமிச்சு விடுவாங்க. அங்கே ரியல் பவளம் கிடைக்கும், ரியல் முத்து கிடைக்கும். அகேன் ரிப்பீட், கரீம் பாய் வடக்கு மாட வீதியில் திருவள்ளிக்காணியில் இந்த குளத்தை சுற்றி போகும்போது ஒரு டவுன் இறங்கும். அதில் இறங்கி போனால் அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது. இந்த அம்மன் கோவிலுக்கு முன்னாடியே வீழ்வார். மேலே வீடு, கீழே கடை. அது பெரிய பெரிய ஆல் சி ஐட்டம்ஸ் ஆர் அவைலபிள். வலம்புரி சங்கெல்லாம் அந்த 500 ரூபா கிடைக்கும், பெரிய பெரிய சங்கெல்லாம். நேற்று கூட என்னுடைய ஆற்றுல வேலை பார்க்குற அறிவின்னு ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தா, இத்தினோண்டு சங்கு ராமேஸ்வரத்தை கடையில் 500 ரூபான்றான். புலம்புரி சங்கு 500 ரூபாய்க்கு ஒரு தருவார் வலம்புரி சங்கை. ஸோ கோமய சக்கரங்கள்லாம் பேக்கெட் விற்பார். சோழிகள்லாம் நிறையா ஹண்ட்ரட்ஸ்லாம் பேக்கெட்டில் தருவாள். ஸோ வாங்கிக்கலாம். கரீம்பாய்கிட்ட போனால் வாங்கிட்டு வரலாம். ஸோ இது லொக்கேஷன் சொல்லிட்டேன்.
அவகிட்ட முத்தும் பவழமும் ஒரிஜினலாக கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த ஜெம்ஸை பற்றி ஒரு பேசணும்னு ஆசைப்பட்டேன். தீஷதர் வந்து இஸ் an expert in that to find out which gem will be suitable for to which horoscope சொல்லுவார் அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே நானும் வந்து இந்த கணேசன் சொல்லி இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் போட்டு எனக்கு வந்து சனி லக்னாதிபதி, சரி ப்ளூ போடுங்கன்னு வருவார். நான் போட்டுப்பேன். அதை வெள்ளி மோதிரம் தான் 3000 ரூபா ஆச்சுது. சரி சொல்லி வெள்ளியிலே போட்டுக்கலாம். பரிகாரத்துக்கு போடுறதெல்லாம் பவுனில் போனால் அவசியம் இல்லை. வெள்ளி சில்வர்லேயே போட்டுட்டு பண்ணிக்கலாம். பெட்டர் யூ பை எ க்ளோஸ் ஒன், பாட்டம் போர்ஷன் க்ளோஸாக வாங்கிக்கோங்க சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.